ஹல்லேலூயா. நல்லா சொல்லுமா ஹல்லேலூயா. நாம் திரும்பவும் இந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 45வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளும். யோசுவா 21வது அதிகாரம் 45வது வசனம். நாம் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்ட சபையோடு கூட பேசுகிற வார்த்தை இதுதான். கர்த்தர் சொன்ன வார்த்தையில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட ஆசீர்வாதமான கானான் தேசத்துக்கு வருகிறார்கள். யோசுவா எல்லா தேசத்தையும் பங்கிட்டு முடித்த பிற்பாடு இந்த வசனம் அந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் ஆசீர்வாதத்திற்குள்ளாய் அவர்களை வழி நடத்தின பிற்பாடு சொல்லப்பட்டதான வசனம் தான் இது. அவர் சொன்ன வார்த்தைகளிலே ஆண்டவர் தம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையிட்ட வார்த்தைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. ஹல்லேலூயா சொல்லுமா. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு வார்த்தையும் தவறி போகலை. நல்லா சிரிச்சு சந்தோஷமா சொல்லுங்களேன், ஒரு வார்த்தையும் தவறி போகல. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம் அதுதான். தேவனாகிய கர்த்தர் சபையிலே இருக்கிற நமக்கு சபைக்கு கொடுத்த வார்த்தைகளிலே, நல் வார்த்தைகளிலே, வாக்கு தத்தங்களிலே ஒரு வார்த்தையும் தவறி போவதில்லை. கர்த்தர் என்னெல்லாம் சொன்னாரோ அதுல ஒரு துளி இப்படியாகல அப்படியாகல நிறைவேறாமல் போக வாய்ப்பே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் சொன்ன எல்லா வாக்கு தத்தங்களையும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றி முடிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் எப்படியா சொல்லப்பட்டிருக்க, நாட் ஒன் வேர்ட் ஃபெயில்ட். ஒரு வார்த்தை ஆகிலும் தவறி போகவில்லை, கர்த்தர் சொன்ன எல்லா வார்த்தையும் நிறைவேறினது என்று சொல்லி. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, ஒரு வார்த்தையும் தவறி போகாது. வேதனையோட நீங்க சொல்ற மாதிரி இருக்கு. நல்ல காரியம் தானே சொல்ற. சிரிச்சு சொல்லுங்க அப்போ, ஒரு வார்த்தையும் தவறி போகாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வேதனையோட சஞ்சலத்தோடு கூட இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கலாம். நான் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு இருக்கிறேன். என் வாழ்க்கையில ஏதோ ஒரு அற்புதம் நடக்கும், ஏதோ ஒரு மாற்றம் நடக்கும் என்று சொல்லி நம்பிக்கொண்டு இருக்கிறேன். ஆனா பயங்கரமான சோர்வுக்குள்ள இருக்கிறேன் என்று சொல்லி உட்கார்ந்து இருக்கலாம். இந்த காலை வேளையில கர்த்தர் பேசுகிறதான வார்த்தை சபையோடு அதுதான். நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மோடு கூட பேசி உற்சாகப்படுத்துகிறதான வார்த்தை இதுதான். எத்தனை மாதங்கள் ஆனாலும், எத்தனை வருடங்கள் ஆனாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும், அவர் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளிலே ஒரு வார்த்தை ஆகிலும் தவறி போவது கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சான்ஸே இல்லை, ஒரு வார்த்தையும் தவறி போகாது. ஹல்லேலூயா. கேட்கும்போது பிசாசு சொல்லுவான், எல்லாமே தவறிக்கிட்டு இருக்கு, இல்லை ஒரு வார்த்தை தவறாதா அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் நம்ம மத்தியில் பேசுகிறார். அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா சொல்லுமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதத்தில் இருந்து ஒரு பகுதியை நாம் எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 2 முதல் 10 வசனங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 2 முதல் 10 வசனங்கள்.
அல்லேலூயா. இந்த பகுதியில் யோசேப்பு என்று சொல்லி ஒரு சிறுவனுடைய ஒரு வாலிபனுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவம் கூறப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. யோசேப்பு ஆண்டவர் முன்பாக ஒரு உத்தமனாய் தன்னை காட்டி கொள்வதற்கோ ஏதோ ஒரு நன்மை செய்யறதுக்கோ அவ்வளோ விவரம் உள்ள ஒரு நாள் கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு நபர் கிடையாது. ஒரு சாதாரண சின்ன பையன், அவனுடைய சொப்பனத்திலே கர்த்தர் தரிசனமாகி அவனுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். அது என்ன வாக்கு தத்தம்? எல்லாருடைய அரிக்கட்டுகள், உன் சகோதரருடைய அரிக்கட்டுகள் எல்லாம் உன்னுடைய அரிக்கட்டுக்கு முன்பாக வணங்கி நிற்கும். உன்னை பெற்ற தாயும் தகப்பனும் உன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் உனக்கு முன்பாக வணங்குவார்கள், நான் உன்னை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லி யோசேப்பை குறித்து ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, விசுவாசிக்கிற யாராவது ஒரு ரெண்டு பேர் எழும்பி நின்று ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கொடுத்த வாக்கு தத்தமான ஒரு வசனத்தை சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு வாக்கு தத்தம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் பைபிளை ரொம்ப அறியாத நேரத்தில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தம், நீ காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய், பள்ளத்தாக்கள் எல்லாம் நிரம்பி இருக்கும் என்று சொன்னால், நான் அந்த சொன்ன வசனத்தின் பிரகாரமாக எங்கள் வீட்டில் இப்போவும் பாத்திரம் நிரம்பி வழிய கர்த்தர் கிருபை புரிஞ்சிருக்கா. அல்லேலூயா. இன்னும் வேற யாரோ ஒருவர், ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தம் இதுதான் அப்படின்னு. ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுக்காம இருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு விசுவாசத்தில் அறிக்கை செய்ய யாரோ ஒருவர் சொல்லுங்க. எனக்கு வியாதி படுக்கையிலும் கூட எனக்கு சொப்பனத்தில் ஆண்டவர் தரிசனமாகி அப்போ சொன்னது பயப்படா, நான் யாரும் இல்லை, எனக்கு நான் அழுதுட்டு இருக்கும்போது பயப்படாதே, நான் என்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதுபடி எனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஆண்டவர் என்னோட கூட இருந்து என்னை வழிநடத்தி வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க இருக்கிற நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சிலர் மைக்குக்கு பயந்து உட்கார்ந்து இருக்கிற ஆட்கள்லாம் உண்டு, ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட பேசின வார்த்தைகள் உண்டு. அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கும்போது யோசேப்பு ஒரு திறமசாலி அப்படிங்கிறதுனால ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கவில்லை, இல்லை அவன் நீதிமான் அப்படின்றனால அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கல. ஒருவேளை வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டதற்கு பின்பாக அவன் நேர்மையுள்ளவனா நீதியுள்ளவனா இருந்திருக்கலாம். ஆனால் when did he receive the promise, அவன் எப்பொழுது அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் அதெல்லாம் பார்த்து கொடுக்கல, அவருக்கு ஆண்டவருடைய கண்கள் அவனுக்கு கிருபை கிடைக்கிறது. உடனே ஆண்டவர் கூப்பிட்டு சொல்றாரு, யோசேப்பே, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். என் வாழ்க்கையில நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், என் வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தையும் தவறி போகாது. ஏன்? அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் எதற்காக வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார்? என் வாழ்க்கையில ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் என் வாழ்க்கையில வாக்குத்தத்தத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் நல்லவன் அப்படின்றதுனால இல்லை, நான் நல்லவன் அப்படிங்கிறதுனால கிடையாது. எனக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், என்னை கொண்டு இந்த காரியத்தை செய்ய போகிறார். அவருடைய திட்டத்தில் எனக்கு ஒரு பங்கை வைத்திருக்கிறார். அதை நான் நிறைவேற்றும்படியாக, என்னை பயன்படுத்தும்படியாக, என்னை கொண்டு அதை நிறைவேற்றும்படியாக வாக்குத்தத்தத்தை என் வாழ்க்கையில கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால அவர் அந்த நோக்கத்தோடு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறபடினாலே நிச்சயம் 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 அவர் சொன்ன வார்த்தையில ஒரு வார்த்தையாகில என் வாழ்க்கையில தவறி போகாது. ஹல்லேலூயா. யோசேப்பை குறித்து கர்த்தருக்கு இருந்த திட்டம் என்ன? அவனை கொண்டு போய் ஆண்டவர் சொல்றார், நீ சாதாரண ஒரு ஆள் தான், சின்ன வயசுல அவன் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட உடனே நடக்கிறது என்ன? எல்லாமே தலைகீழ். அவனை குழியில போடுறாங்க, சிறைச்சாலையில போறான், எல்லா சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து செல்லுகிறான். கடைசி அங்க என்ன நடக்கிறது? இந்த யோசேப்பின் மூலமாய் அவனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கும்படியாய், பஞ்ச நாட்களில் அவன் குடும்பத்தை ரட்சிக்கும்படியாக ஒரு சிறைவாசத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு போகிறார். அதே போல அவர் சொன்ன வார்த்தையின்படியே நாட்கள் வந்தபோது எல்லாரும் அவனுக்கு முன்பாக வணங்கவும் அவன் உயர்த்த கர்த்தர் இந்த இடத்துல செய்கிறதை பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்துங்க, ஒரு நோக்கத்தோட எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லியிருக்கலாம், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே அதை தீவிரமாய் நடப்பிப்பேன். இருக்கிறதுலே உங்கள் குடும்பத்திலே ரொம்ப பரிதாபமான ஆள் நீங்களாக தான் இருக்கலாம், எல்லாம் நல்ல எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கலாம். ஆனால் வாக்குத்தத்தம் கொடுத்தவர் ஒரு பர்பஸோடு கொடுத்திருக்கிறார், அதை செய்து முடிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.
என்னுடைய நீதியை பார்த்து எனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிற தேவன் அல்ல, என்னுடைய தாளந்தை பார்த்து எனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிற தேவன் அல்ல. தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய், தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக எனக்கு ஒரு பங்கை நியமித்து வைத்திருக்கிறார். அந்த ஓட்டத்தில் ஓடும்படியாக, அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற என் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, ஒரு நோக்கத்தோட வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி ஆகல அதை நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இதே நாளில் 23 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவரை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். ஒரு தகப்பனார் தினத்தில் சபையில் போய் நான் உட்கார்ந்துருக்கும் போது அங்கே உள்ள போதகர், தகப்பன் என்றால் எவ்வளோ கனத்துக்குரியவர், அவரை நேசிக்கணும், அவரை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி 1 மணி நேரம் பிரசங்கம். அந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டே இருக்கும்போது என் கண்ணிலேருந்து தண்ணி வடிஞ்சிட்டே இருந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. நான் ஆண்டர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஏசப்பா யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டரை பார்த்து நான் சொன்னேன், இயேசுவே நீ நல்ல கடவுள்னு எல்லாரும் சொல்கிறாங்களே, எனக்கு மட்டும் ஒரு அப்பா இல்லையே, அப்பாவுடைய அன்பு அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாதே, ஏன் எனக்கு அந்த அன்பை நீங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். அந்த மெசேஜ் நேரத்தில் என் கண்களில் வந்து தண்ணி அப்படியே ஊற்றிட்டே இருந்தது. அப்போ எல்லாம் முடித்த உடனே ஆண்டர் என்னோட கூட பேசினார். ஒருவேளை உனக்கு தகப்பன் இல்லாமல் இருக்கலாம், பட் ஐ வில் பி யுவர் ஃபாதர், நான் உனக்கு தகப்பனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி. நான் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருந்த நாட்கள் தான். அப்போ எனக்கு இருந்த மெச்சூரிட்டியில் நான் கேட்டேன், ஏசப்பா நீங்கள் எனக்கு அப்பாவாக இருப்பீங்க அப்படின்னா எனக்கு நல்ல காலேஜில் இடம் வாங்கி தரேன், எனக்கு சைக்கிள் ஓட்ட நீங்கள் சொல்லித்தரணும், எனக்கு எல்லா காரியத்தையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டேன். அப்போ அவர் கொடுத்த வாக்குத்தத்தம், ஐ வில் பி யுவர் ஃபாதர், அந்த வாக்குத்தத்தத்தை இன்று பரியந்த கர்த்தர் என் வாழ்க்கையில் நிறைவேற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கேட்டது போலவே நான் படித்த காலேஜில் படிக்கிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது, எனக்கு அவ்வளோ மார்க் கிடையாது, அவ்வளோ இது கிடையாது. ஆனால் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாய், அந்த இடத்துல எந்த நோக்கத்தோடு என்னை கொண்டு போனாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். அந்த காலேஜில் 4 வருஷம் படித்தேன், எந்த வேலைக்கும் போகலை. எல்லாரும் கேட்டாங்க 4 வருஷம் படித்து என்ன சாதிச்சேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் என் ஆத்துமாவுக்கு தெரியும், கர்த்தர் அவருடைய நோக்கத்தை அந்த கல்லூரியில் நிறைவேற்றும்படியாய் அந்த 4 வருஷம் படிக்கும்போது 25 ஆத்துமாக்களை கர்த்தருக்கு நேராக வழிநடத்த கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தத்தை கொண்டு, நோக்கத்தை கொண்டு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிற தேவன் நம்முடைய திறமையினால அல்ல, நம்முடைய தாளந்தினால அல்ல, அவர் சொன்னபடியினாலே அதை ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றி முடிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுமா, ஹல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லியிருக்கிறா, உனக்கு இந்த கம்பெனியில் வேலையை நான் தருவேன், இல்லை உன் குடும்பத்தில் இப்படிப்பட்ட மாற்றத்தை கட்டளையிடுவேன், இப்படியாக உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், உன் குடும்பத்தில் இந்த காரியங்கள் நடக்கும், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுத்திருக்கலாம். அது அவருடைய நோக்கத்தின்படியாய், அவர் நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பொறுத்து அல்ல, அவருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக. அதனால நிச்சயம் 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 அதுல ஒரு வார்த்தை ஆகிலும் தவறி போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சான்ஸே இல்லை, ஒரு வார்த்தை கூட தவறி போகாது. ஹல்லேலூயா. எங்கள் குடும்பத்தில் ஒரு வழக்கம் உண்டு, பாஸ்டரும் சரி நானும் சரி, ஆண்டர் பேசுகிற வார்த்தையெல்லாம் ஒரு ப்ரேயர் டைரியில் எழுதி வைப்போம். எந்த வருஷம் ஆண்டர் என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி எல்லா வார்த்தைகளை எழுதி வைப்போம். என்னால் நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும், இது வரைக்கும் ஆண்டர் கொடுத்த வாக்குத்தத்தத்தில் இப்படி அப்படி அசைஞ்சதில்லை. அவர் என்ன சொன்னாரோ அப்படியே, ஒருவேளை நாட்கள் ஆயிருக்கலாம், சில வாக்குத்தத்தங்கள் மாதங்கள் கழித்து நிறைவேறி இருக்கலாம், சிலது வருடங்கள் கழிந்து நிறைவேறி இருக்கலாம். ஆனால் அவர் சொன்னதில் கொஞ்சம் கூட குறைவாய் நிறைவேறினதா சரித்திரமே கிடையாது. அவர் சொன்னதை சொன்னபடியே செய்து முடித்த தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எவ்வளோ நாள் ஆனாலும், எவ்வளோ மாதம் ஆனாலும், எவ்வளோ வருஷம் ஆனாலும் அவர் சொன்னதிலிருந்து 1 இன்ச்சு கூட விலகாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்களை பார்த்து சொன்னார், சமுத்திரக்கரை தேசம்னு சொன்னார். பல வருஷங்கள் கழிச்சு இன்னமும் அந்த வார்த்தையை நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டு இருக்கிறோம். அதில் ஒரு வார்த்தை கூட இப்படி அப்படின்னு நகரவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ யோசேப்புடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஆண்டவர் என்ன செய்தார், ஒரு நோக்கத்தை வாழ்க்கையில வைத்திருந்தார். இந்த யோசேப்பு மூலமாகத்தான் இந்த எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் பாதுகாக்கப்பட வேண்டும், பஞ்சத்தில் ஒரு ரட்சிப்பு உண்டாக வேண்டும் என்று சொல்லி அந்த நோக்கத்தின் பேரில் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அதே போல அவனுக்கு சொன்ன காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ரெண்டாவது, ஏன் அவருடைய வார்த்தை ஒன்றும் தவறி போகாது? முதலாவது பார்த்தோம், there is a purpose behind the promise. ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தின் பின்பாக ஒரு நோக்கம் இருக்கிறது. ரெண்டாவது, there is power in every word of the giver. அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் அவருடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் வல்லமை இருக்கிறபடியினாலே அவர் சொன்ன வார்த்தையில ஒரு வார்த்தையும் தவறி போகாது. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்துங்க, அந்த வார்த்தையில வல்லமை இருக்குது. சிரிச்சுட்டே சொல்லுங்க, அப்போ வார்த்தையில வல்லமை இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவரோட வார்த்தை எப்படிப்பட்டது? எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 11வது வசனம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 11வது வசனம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்ட வல்லமையில தான் இருக்கிறதா? அது சொன்ன காரியத்தை செய்து முடிக்காமல் அவர்கிட்ட திரும்ப போகவே போகாது. ஹல்லேலூயா. ஒருவேளை நம்மளா இருந்தோன்னா எப்படி இருப்போம்? நீங்களா நல்லவங்க, என்னைய உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். ஒருவேளை நான் பார்த்து சொல்றேன், திவ்யா நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காம உனக்கு ஒரு gift தர போறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கலாம். ஒரு 2 மாசம் கழிச்சு சொன்னபடி செய்யலையே, இதுக்கு கிஃப்ட்லாம் ஒரு தேவையா அப்படின்னு பிளானை மாற்றி சொன்னேன். ஆனால் இப்போ என்னால் என்ன செய்ய முடியாது, தர முடியாது. இல்லை, மனசில் நினச்சது வந்து ஒரு 2000 ருபீஸ்க்கு ஒரு கிஃப்ட் வாங்கணும்னு நினச்சிருக்கலாம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை அப்படின்னையும் 500 ரூபாய் அதுவே அதிகம் போ அப்படின்னு சொல்லி செஞ்சிருக்கலாம். அது மனுஷனுடைய இயல்பு. ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. அவர் வாயிலிருந்து புறப்பட்டுருச்சு, அவர் வாயிலிருந்து வந்துருச்சு ஒரு வார்த்தை அப்படின்னா, ஐயோ தெரியாம சொல்லிட்டேன் அப்படி சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் தெரிந்து வாக்குத்தத்தம் கொடுக்கிற தேவன். அவர் சொன்னா நிச்சயம் 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 அதை நிறைவேற்றி தான் முடிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்துல வாசங்க, அவர் வார்த்தையில வல்லமை இருக்குது. ஹல்லேலூயா. அப்படியே அந்த வார்த்தை புறப்பட்டுட்டு, சரி இவங்கெல்லாம் வேலைக்காகலை அதனால வேண்டாம், இவங்க உண்மையா இல்லை, இவங்க ஜாமன்ல, இவங்க வேத வாசிக்கல, இவங்களுக்கு அன்பு கிடையாது, உண்மையான அன்பு கிடையாது அப்படின்னு திரும்புகிற வார்த்தை அல்ல. அவர் ஒரு வார்த்தையை கமிஷன் பண்ணி அனுப்பிட்டார்னா அது வெறுமையா அவர் இடத்துல திரும்பாதான். அவர் சொன்னதை சொன்னபடியே நிறைவேற்றி விட்டு தான் அந்த வார்த்தை தேவன் இடத்துல திரும்புமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை வாசியுங்கள். சங்கீதம் 105வது அதிகாரம் 19வது வசனம். சங்கீதம் 105வது அதிகாரம் 19வது வசனம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. இந்த இடத்துல பார்க்கிறோம், யோசேப்பு வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டான், உண்மைதான். ஆனா வாழ்க்கையில நடந்தது என்ன? எல்லாமே கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அவன் போய் சிறைச்சாலையில இருக்கிறான். சிறைச்சாலையில இருக்கும் போது அவன் யோசித்திருப்பான், ஆண்டவரே நான் என்ன வாக்குத்தத்தம் அதெல்லாம் எனக்கு வேண்டாம், விட்டுருங்க ஆண்டவரே, அதெல்லாம் மறந்துடுங்க, இப்போ நான் நெருக்கப்பட்டிருக்கிறேனே கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விடுங்க, அது போதும். நிறைய நேரத்தில் நம்ம அப்படிதான் ஆண்டவர்கிட்ட கேட்க, ஆண்டவர் வாக்குத்தத்தத்தெல்லாம் விடுங்கப்பா, நீங்கள் என்னென்னமோ சொன்னீங்க, நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், கடன் வாங்காது இருப்பேன், அதெல்லாம் சொன்னீங்க, கரெக்டு தான், அதில் கூட விட்டுருங்க ஆண்டவரே. இப்போ எனக்கு கழுத்தை பிடிச்சிக்கிட்டு ஒரு கடன்காரன் இருக்கானே, அதுலேருந்து கொஞ்சம் விடுதலை தாங்க போதும். ஒருவேளை யோசேப்போட ஜெபம் அப்படிதான் இருந்திருக்கும். ஆண்டவரே வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க, ஆனால் என் நிலைமை மோசமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் ரிலீஸ் கொடுங்க போதும், எல்லா பக்கத்துலையும் நெருக்கப்பட்டு இருக்கிறேனே என்று சொல்லி. ஆனால் வேதம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டு கொண்டே இருந்ததா. ஹல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தை மாறவே இல்லை. அவர் சொன்ன வார்த்தை மாறவே இல்லை. அநேக வேளைகளில் நாம் உண்மையற்றவர்களாக இருக்கலாம், நாம் ஆண்டவரை நேசிக்கிறதுல குறைந்து போகலாம், விசுவாசத்தில் குறைஞ்சு போகலாம். அதோட ஆண்டவர் விடமாட்டார். ஒரு பிரச்சனையை கொண்டு நம்மை உருவாக்கி அந்த ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவான்களாய் நம்மை மாற்றி அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு தான் ஆண்டவர் போவார். ஹல்லேலூயா. 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 ஒரு ஃபுட்பால் மேட்சோ இல்லை கிரிக்கெட் மேட்சோ நடக்கும்போது கோச்சாக ஒரு ஆளை போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல, அது ஒரு மோசமான ஒரு பேட்ஸ்மேனாக இருக்கலாம், மட்டமான பவுலராக இருக்கலாம், இல்லை ஃபுட்பால் ஒழுங்காகவே கோல் போட தெரியாத ஆளாக இருக்கலாம். ஆனால் அந்த கோச்சோட வேலை என்ன தெரியுமா? வாங்கின சம்பளத்துக்கு அவனை எப்படியாவது தேத்தி உருட்டி பரட்டி அவன் கோல் போட தெரியாட்டி போட வச்சாகணும். பேட்டை பிடிக்க தெரியாட்டி அவன் என்ன தான் அடிச்சாகணும்? பாலை தான் அடிக்கணும். என்னத்தை அடிக்கணும்? ரன் அடிக்கணும், சிக்ஸர் அடிக்கணும், அங்கே பவுண்ட்ரி அடிக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணாதான்
விடும். ஏன்? அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை அதை ட்ரெயின் பண்ணாமல் வரக்கூடாது. ஆண்டவர் அதே போல தான் அவருடைய வார்த்தையை அனுப்புகிறார். அந்த மனுஷனை உருவாக்கி அந்த வார்த்தை அவன் தகுதி இல்லாதவனா இருக்கலாம், அவனை தகுதிப்படுத்தி அந்த ஆசீர்வாதத்தை அவன் சிரசின் மீது வைத்து க்ரௌன் பண்ணிட்டு தான் அந்த வார்த்தை திரும்ப ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுவான், ஆண்டவரே என்னை வாக்குத்தத்தமாக அனுப்புனீங்க, அந்த சின்னவன் 1000 மாறிட்டான், அந்த சிறியவன் பலத்த ஜாதியாக மாறிட்டான், ஆண்டவரே அவனை நான் தகுதிப்படுத்தி ஆசீர்வதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி தான் போய் அந்த வார்த்தை ரிப்போர்ட் கொடுக்குமே ஒழிய அந்த வார்த்தை வெறுமையாக திரும்பவே திரும்பாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என் பலத்தினால அல்ல, என் டேலண்ட்னால கிடையாது, நான் யாருங்கிறதுனால கிடையாது, எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர்லாம் கிராஜுவேட் பண்ணி போட்டு வச்சிருக்கீங்க பாருங்க, இது போன வருஷத்து வாக்குத்தத்தம், அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை, 4 வருஷமா நடக்கலை, இந்த வாக்குத்தத்தம்லாம் இருக்கட்டும் அப்படின்னு மறந்து போனீங்க பாருங்க. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், எல்லா வாக்குத்தத்தத்தையும் நீங்க அவுடேட்டட் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறீங்க, வேலிடிட்டி முடிஞ்சு போச்சு, டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்ன எல்லா வாக்குத்தத்தத்தையும் வருஷங்கள் ஆனாலும் மாதங்கள் ஆனாலும் அவர் சொன்னபடியே நிறைவேற்றி முடிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க நல்லா சொல்லுமா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னால் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று சொல்ல முடியும், அவர் சொல்லியும் செய்யாதிருக்க அவரால் முடியாது. ஏன்? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர் வாழ்க்கையில் நடக்க போது 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் ஒன்றுமே நடக்கல, மொத்தமாக சேர்த்து வச்சு 4 வருஷத்து ஆசீர்வாதமும் வரப்போகுது. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதத்தில் உச்சிதமான கோதுமையினாலே கர்த்தர் அவர்களை போஷிப்பார் என்ற வார்த்தையின்படியாய் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் போஷிக்க போகிறார். ஹல்லேலூயா. சாதாரண தேன் கிடையாது, என்ன தேன்? கண்மலையின் தேனினாலே கர்த்தர் திருப்தியாக்க போகிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாப்பிட முடியாது, முடிஞ்சு ஐயோ தேன்னாலே திகட்டும், அதில் கண்மலையின் தேன் அப்படின்னா முடியல, ஆண்டவரே கொஞ்சம் நிப்பாட்டி பிளஸ் பண்ணுங்க. நான் இந்த இடத்துல நின்று பேசி கொண்டு இருக்கிறேன், ஆண்டவர் அப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ளாய் நடத்தி சென்று கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் ஆண்டவர் கொஞ்சம் பிரேக் விட்டு எனக்கு நன்றி சொல்கிறதுக்கு டைம் தாங்க ஆண்டவரே, ஒரு சாட்சி சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த சாட்சி சொல்கிறேன் அப்படின்ற அளவுக்கு நம்மை ஆசீர்வதிக்கிற நாட்களை கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசு சொல்ல ஒன்றுமே நடக்கலே, 10 ஆசீர்வாதம் இருக்குது, அது ஒன்றாவது நடந்திருக்கா சொல்லணும். பிசாசு ஜஸ்ட் வெயிட் அண்ட் சி, 10 ஒன்றொன்னா வந்து என்னை அடிக்கும் பாரு, நான் மயக்கத்தில் இருப்பேன் ஆண்டவரே, எதை நான் ரிசீவ் பண்ணுறதுன்னு தெரியாமல், ஏன்னா என் ஆண்டவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க நல்லா சொல்லுமா, ஹல்லேலூயா. நம்ம ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்கிறோம் தெரியுமா? பிசாசே ஷட்டப், என் ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். ஆமென். இப்போ சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு சொன்ன ஒரு வார்த்தையும் தவறி போகாது. ஏன்? there is a purpose behind every promise. ஒவ்வொரு வாக்குத்தத்தத்துக்கும் பின்பாக ஒரு நோக்கம் இருக்கிறது, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக என் தேவன் நிச்சயம் அதை செய்து முடிப்பார். 2வது பார்த்தோம், there is power in the word of the giver. எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது, அதனால எனக்கு சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஆம் என்று ஆமேன் என்று நிச்சயமாய் நிறைவேறும். 3வது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஏன் இந்த வார்த்தை நிறைவேறும்? There is a problem on the way, but it will reveal the glory of God. அந்த நான் போகிற பாதையில் ஒரு பிரச்சனை இருக்கும், ஆனால் அந்த பிரச்சனையின் மூலமாய் என் தேவனுடைய மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிரச்சனையை பார்த்து பயந்துடாதீங்க. சிலர்லாம் மூச்சை இழுத்துவிட்டு சொன்னாங்க, பிரச்சனையா? பிரச்சனைகளாக இருக்குது, அதுதான் எங்கள் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னு சொல்லி. பிரியமான தேவனுடைய சபை, இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாய் பேசுகிற காரியம், உன் வாழ்க்கையில் பிரச்சனை வந்ததை பார்த்து கர்த்தர் உன்னை மறந்து போனாரோ, இல்லை ஏன் இவைகள் நடக்கல, எல்லாரும் சாட்சி சொல்கிறாங்க, கேட்கும் போது சந்தோஷமாக இருக்கு, ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில் நன்மை செய்தார் என்று சொல்லி. ஆனால் என்னைக்கு நான் இப்படி போய் சாட்சி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வேதனையின் அனுபவத்தோடு இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், நீ பிரச்சனைன்னு நினச்சிட்டு இருக்கிற அந்த சம்பவத்தின் மூலமாய் கர்த்தர் பெரிதான மகிமையை வெளிப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்தது பார்த்தீங்க அப்படின்னா, எடுத்து வாசிங்களேன். யாத்ரா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 23வது வசனம். ஆதியாகமம் 40:23. ஓகே, இந்த இடத்துல என்ன சம்பவம் சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறான். வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டவன்,
அவன் போய் கேட்கல, ஆண்டவரா கூப்பிட்டு கொடுத்தாரு. அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டவன் அவன் ரொம்ப மோசமான சுச்சுவேஷன்ல, தவறான படி, அவன் செய்யாத காரியத்திற்கு அவன் குற்றம் சாட்டப்படுகிறான். ரொம்ப மோசமான நிலைமையில சிறைச்சாலையில இருக்கும்போது அங்க கொஞ்சம் வெளிச்சத்தை ஆண்டவர் காட்டுகிறார். 2 பேர் ஒரு சொப்பனத்தை கண்டுட்டு அவங்க அப்படியே குழம்பி போய் இருக்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, நாங்க 2 பேர் ஒரு சொப்பனத்தை கண்டோம். யோசேப்பு கேட்கிறான், அவங்க 2 பேருக்கு வியாக்கியானம் கொடுக்குறான். ஒருத்தனை பார்த்து சொல்றான், சுயம்பாகிய பார்த்து சொல்றான், நீ 2 நாள்ல உன்னை தூக்கில மாட்டிடுவார் பார்வான், நீ செத்து போவ. இன்னொரு பானபாத்திரக்காரனை பார்த்து சொல்றான், 2 நாள்ல ராஜா உன் தலையை உயர்த்துவான், நீ போய் திரும்பவும் பானபாத்திரக்காரனா இருப்பாய் அப்படின்னு சொல்லி. அதே சம்பவம் நடக்குது. அப்ப இவன் யோசேப் சொல்லி அனுப்புறான், ஐயா நீ பார்வன் கிட்ட போகும்போது நான் நிரபராதின்னு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி. அந்த வசனத்துல அழகா சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனாலும் நினையாமல் மறந்து போனான். கர்த்தர் நியமித்த அந்த நாள் வர வரைக்கும் உன்னோட ஞாபகம் வரவே வராது. ஆனா ஆண்டவர் நியமித்த அந்த வாக்குத்தத்தத்தை நாள் வரும்போது ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுங்களா? எஸ்தர் புஸ்தகத்துல இருக்கிற சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். அந்த வேத பகுதியை வாசிக்க வேண்டாம். 5வது அதிகாரம் கடைசி பகுதியில பாத்தீங்க அப்படின்னா, மொர்தெக்காய் என்பவனுக்கு விரோதமாய் ஒரு யூதன், கர்த்தருக்கு பயந்த யூதன், அவனுக்கு விரோதமாய் ஒரு எனிமி எழும்புறான். அவன் பேர் ஆமான். அவனும் அவன் குடும்பத்தாரும் சேர்ந்து இந்த மொர்தெக்காயை ஒன்றுமில்லாமல் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு தூக்கு மரத்தை கட்டுறாங்க. இந்த மொர்தெக்காய் என்பவனை இந்த தூக்கு மரத்துல மாட்டி நாளைய தினத்துல அவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி பயங்கரமான நெருக்கம். என்ன செய்யறதுன்னே தெரியல. எஸ்தர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1 வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, அடுத்த நாள் அவன் தூக்கில மாட்டப்படணும். அன்னைக்கு ராத்திரி அந்த ராஜாவுக்கு கர்த்தர் நித்திரையை வர ஒட்டாது இருந்தாராம். தூங்க முடியாம அந்த ராஜா வேலை செய்யறவங்களை எல்லாம் கூப்பிட்டு கேட்கிறான், எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்து வாசிங்க, என்னால தூங்க முடியல, எனக்கு தூக்கம் வர்றதுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அவர்கள் வாசிக்கும் போது மொர்தெக்காயை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அவன் செய்த ஒரு நல்ல காரியத்தை வாசிக்கும் போது உடனே ராஜா ஸ்டாப் பண்ணி கேட்கிறான், அந்த மொர்தெக்காய்க்கு ஏதாவது நல்லது செய்தீர்களா? இல்லை. உடனே ஆண்டர் அந்த இடத்துல அந்த ராஜாவுடைய கண்களை தயவு கிடைக்க பண்ணுகிறார். அவனுக்கு யார் தூக்கு மரம் கட்டினானோ அவனே அதே தூக்கு மரத்துல தொங்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டர் உன்னை ஆசீர்வதிக்கிற அந்த வேலை வரும்போது ராஜாவுக்கு தூக்கத்தை வரவிட மாட்டார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்துங்க, எனக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு அநேகருக்கு ஆண்டவர் தூக்கம் வரவிட மாட்டார். ஹல்லேலூயா. ரொம்ப நாளாக அந்த ப்ரமோஷன் வரதுக்கு காத்திருக்கு பார்த்தீங்களா? நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க சும்மா அப்படின்னு. ஆண்டவர் தூக்கம் வரவிட மாட்டார். அந்த நேரம் வந்த உடனே உச்சிதமான கோதுமையை உங்களுக்கு தரும்படியாய், கண்மலையின் தேனை உங்களுக்கு தரும்படியாய், அந்த கோர்ட் கேஸ் அப்படியே நின்றுட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல தூக்கம் வரவிடாதபடி கர்த்தர் நீதியை வழங்கும்படியாய், உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் அநேகருக்கு நித்திரையை வரவிட்டாது இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நான் ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரர், அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம். அவர் ரட்சிக்கப்படாத நாட்களில் திருமணம் நடந்தது. அவருக்கும் அவருடைய மனைவி நல்ல பக்தியுள்ள ஒரு பெண், ஆண்டவரை உண்மையான இருதயத்தோடு தேடுகிற ஒரு நல்ல ஒரு சகோதரி. இப்போ கல்யாணம் ஆன புதுசில் அவங்க கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுவாங்களாம், ஆண்டவரே என் கணவர் ரட்சிக்கப்படணும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் சிரிச்சுட்டே கேட்பாராம், எனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி நைட்டெல்லாம் நீ அழுதுகிட்டு இருக்கிற, நான் உயிரோடு தானே இருக்கிறேன், எனக்கு எதா பிரச்சனையா அப்படின்னு சொல்லி ரொம்ப நக்கலாக பேசுவாராம். அவர் மனைவி ஜெபம் பண்ணுறதை ரொம்ப கிண்டல் அடிப்பார். ஆனாலும் இந்த அம்மா விடாமல் பல வருடங்கள் ஜெபம் பண்ணி கண்ணீரோட, ஆண்டவரே என் கணவர் ரட்சிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் அவர் வேலை ஸ்தலத்தில் பயங்கரமான ஒரு பிரச்சனை. அவர் வேலை பார்க்குற இடத்துல ஏதோ ஒரு பணம் கையாடல் பண்ண வழக்கில் இவருக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது, ஆனால் இவர் தான் அதை செய்தார் அப்படின்னு சொல்லி எல்லா பழியும் இவர் மீது வந்து விட்டது. ஆஃபீஸில் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க, சிபிஐலேருந்து எல்லாம் நடந்துட்டு இருக்குது. அன்னைக்கு நைட்டு இவர் வீட்டுக்கு வராரு. அடுத்த நாள் வந்தால் இவரை கைது பண்ணி போலீஸ் எல்லாருக்கும் முன்பாக அவமானத்தோடு கூட அவர் கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை. அவர் மனசெல்லாம் நொந்து போய் முகத்தை கவுத்திட்டு வீட்டுக்கு போகிறார். அப்போ அவர் மனைவி சொன்னாங்களாம், என்னங்க நான் இவ்வளோ நாளாக நான் ஆண்டவரை பற்றி சொல்கிறேன், இந்த ஒரே ஒரு நாள் எனக்காக நீங்கள் என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, இந்த ஆண்டவர் அற்புதம் செய்வார். அவர் கேட்டாரா, இந்த ஒரு இரவு வேலையில் என்ன நடக்க முடியும், எப்படி அற்புதம் நடக்கும், எல்லாம் முடிஞ்சு போச்சு, என் பேர் கேட்டு போச்சு, நாளைக்கு எல்லாருக்கும் முன்பாக என்னை போலீஸ்லேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் அழாத குறைய அந்த இடத்துல சொன்னாராம். அப்போ அந்த அம்மா சொன்னாங்களா, ஒரே ஒரு முறை ஆண்டவராக இயேசுகிட்ட கேட்டு பாருங்க, அவர் அற்புதம் செய்வார்.
2 பேரும் சேர்ந்து அந்த இடத்துல முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணாங்க. அந்த அம்மா ஜெபம் பண்ணாங்க, அவர் அழுதுகிட்டே இருந்தார், அவரால் தாங்க முடியல. இரவெல்லாம் ஜெபம் பண்ணாங்க. அடுத்த நாள் காலையில் அவருக்கு நம்பிக்கை இல்லை, வேதனையோடு கூட அவர் உள்ளே போனாரா. இப்போ போன உடனே என்ன நடக்குமோ அப்படின்னு கேட்டு யோசித்துக்கிட்டே போகும்போது அங்கே உள்ள ஒரு உயர் அதிகாரி போன உடனே கேட்டாராம், அவர் பேரை சொல்லி, நீங்கள் தானா அது? ஆமாம். நைட்டெல்லாம் என்ன சார் செஞ்சீங்க, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு, ஏன் இவர் இப்படி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ திரும்ப கேட்டபோது சொன்னாராம், நானும் என் மனைவியும் அழுது ஜெபம் பண்ணோம், எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ அவர் சொன்னார், அந்த அதிகாரி, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு தெரியல, அந்த கடவுள் தான் உங்கள் கூட இருக்கிறாரு. நைட்டெல்லாம் எங்களுக்கு தூக்கம் வரல, நாங்கள் பயங்கரமாக வேலை செஞ்சோம், எல்லா ஃபைல்ஸையும் திருப்பி பார்த்தோம், நாங்கள் வேலை செஞ்சதில் கண்டுபிடிச்ச ஒரு காரியம், இந்த வழக்குக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது, இதை செய்த நபர் யார் அப்படிங்கிறத எல்லா எவிடன்ஸோடு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், நீங்கள் நிரபராதி அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். என்னால் ஒன்று சொல்ல முடியும் சார், நீங்கள் வணங்குற உங்கள் கடவுள் தான் உங்களை காப்பாற்றி இருக்கிறாருன்னு சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அவர் மிகப்பெரிய ஊழியக்காரர் ஆண்டருக்காக பிரகாசித்து கொண்டு இருக்கிறார். இதை நான் ஏன் சொல்லுகிறேன், உன் வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற அந்த வேலை வரும்போது நீ பிரச்சனைன்னு நினைச்சிட்டு இருக்கிற, ஆனால் அதன் மூலமாய் தேவன் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு வார்த்தையும் தவறி போகாது, ஒரு வார்த்தையும் தவறி போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ வேதனைப்பட்ட இடங்கள் என்ன, ஒருவேளை பண விஷயத்துல ரொம்ப நெருக்கப்பட்டு இருக்கலாம். ஆண்டவரே எல்லாரும் என்னை நிந்திக்கிறாங்களே, நாட்கள் வரும், அதுல பயங்கரமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உன் வாழ்க்கையில கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. எனக்கு சொந்தக்காரங்களே இல்லையே, எனக்கு என்று யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி நெருக்கப்பட்டு எல்லா சொந்தக்காரங்களால் நிந்திக்கப்பட்டு இருக்கலாம். ஆனா நாட்கள் வரும், அவர்கள் உன்னை தேடி வந்து உன்னோடு கூட மாத்திரம் ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி அறிக்கை செய்கிற நாட்களை கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. உன்னுடைய படிப்பு இல்லை, உன் வாழ்க்கையில் பேக்ரவுண்ட் இல்லைன்னு சொல்லி உன்னை ஏளனமாக யார் யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் உன்னை ராஜாவாய் ராஜாத்தியாய் முடிசூட்டுகிற நாட்கள் வரும். அப்பொழுது கர்த்தர் உன் வாழ்க்கையில் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் வாசுங்க, எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ அதே இடத்துல அதே ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பார். விசுவாசிக்கவங்க ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒரு வார்த்தையும் தவறி போகாது. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி இன்னைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசி இருக்கிற சபையை ரீபாலா ஷகதுரா பரபரபா. ஹல்லேலூயா. நீ வேதனையோடு இந்த இடத்துல இருக்கிற, நீ வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற, இந்த வாரத்தில் உன்னுடைய மனதை வேதனைப்படுத்துகிற அநேக சம்பவங்கள் நடந்தது உண்மைதான். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். உன்னை வேதனை நபர்கள் உண்டு, உன்னை வேதனைப்படுத்தின சம்பவங்கள் உண்டு. ஐயோ, என் வாழ்க்கையில ஏன் இதெல்லாம், நான் ஆண்டவரை உண்மையாய் நேசிக்கிறேன், எனக்கு ஏன் இந்த வருத்தங்கள் என்று சொல்லி கண்ணீரோடு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாய். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், ஹல்லேலூயா, அவர் சொன்ன ஒரு வார்த்தையும் தவறி போகாது. நீ அநேக நாட்களாய் காத்து கொண்டு இருக்கிறாய், அநேக மாதங்களாய் காத்து கொண்டு இருக்கிறாய், அநேக வருடங்களாய் ஒரு சில வாக்குத்தத்தங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் போராடி கொண்டு இருக்கிறாய். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிற காரியம், ஒரு வார்த்தை ஆகிலும் தவறி போவதில்லை, ஒரு வார்த்தை ஆகிலும் தவறி போவதில்லை. ஒரு நோக்கத்தோடு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரே, உனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் அவர் வல்லமையுள்ள வார்த்தையை பேசுகிற தெய்வமாய் இருக்கிறாரே. உனக்கு இருக்கிற இந்த எல்லா பிரச்சனையிலும் ஒரு மகிமை வெளிப்படுத்த அவர் பொதுவான தெய்வமாய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. ரீமா கலா சந்தரபரபரபா. எல்லாம் கண்களை மூடி இருக்கிற அந்த வேலையில ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறுதலை காணும்படியாக எனக்கு அந்த கிருபையும் பலனும் வேணும்னு சொல்லுகிறவர்கள் மாத்திரம் எழும்பி நின்று ஜெபிக்க முடியுமா? உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி இருக்கிற அந்த வேலையில என்னோட கூட கர்த்தர் பேசினார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுதலை நான் காண வேண்டும். ஹல்லேலூயா. நாட்களாய் காத்திருக்கிறேன், மாதங்களாய் காத்திருக்கிறேன். நான் இன்றைக்கு விசுவாசிக்கிறேன். எல்லா அவிசுவாசத்தையும் இயேசுவின் நாமத்தினாலே மேற்கொள்ளுகிற கிருபை ரீபா பாபா பாலாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிறவர்கள் மாத்திரம் எழும்பி நின்று நல்ல வாய்களை திறந்து ஜெபமனமா ரீபா பாலா கர பரபரபா. ஹல்லேலூயா. ஒரு கிருபை, ஒரு கிருபை, ஒரு தேவ கிருபை. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில நான் காண்கிறேன், உனக்குள்ள இருக்கிற எல்லா வேதனையும் எல்லா கண்ணீரையும் கர்த்தர் மாற்றிக்கொண்டு இருக்கிறார். எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Jesus. ஓ ரபா ஹஷந்து ரபா லதா ரபா லபா. கர்த்தர் உன் வாழ்க்கையில கொடுத்த ஒரு வார்த்தை அது தரையில விழுந்து போவதில்லை. கர்த்தர் அதை நிறைவேற்றி நிச்சயமாகவே உன் வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிக்க உண்மையுள்ள தேவன்.
ஆண்டவர் என்னெல்லாம் வாக்குத்தத்தங்களை கர்த்தர் உனக்கு கொடுத்தாரோ அதெல்லாம் கொஞ்சம் நினைவு கூர்ந்து பாரு. இந்த காலை நேரத்துல கர்த்தர் அவைகளை ஆண்டவர் கீழே விழ செய்வதில்லை, அதை நிறைவேற்றி முடிக்கிற தெய்வம். அவர் ஒரு நாளும் உன்னை மறந்து போகிற தெய்வம் அல்ல, அவர் அதை நிறைவேற்றி முடிக்கிற தெய்வம். ஓ ஜீசஸ், ஹalleluya. நீ மறக்கப்படுவதில்லை, வார்த்தை என்னாலே நீ மறக்கப்படுவதில்லை, வார்த்தை மாறுவதே இல்லை. உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை. என்னாலே நீ மறக்கப்படுவதில்லை, மாறுவதே இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை மறந்து போவதில்லை, அவைகள் மாறுவதில்லை. உன் வாழ்க்கையில சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்க என் தேவனாலே கூடும். ஆண்டவரே, சபையே, உனக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் என் ஆண்டவராகிய தேவன் நிச்சயமாகவே நிறைவேற்றி முடிப்பார். எப்பேற்பட்ட சூழ்நிலையில நீ நடந்து போய் கொண்டிருந்தாலும் சரி, ஒன்றுமே நடக்காத ஒரு சூழ்நிலையில நீ நடந்து கொண்டிருக்கலாம், கர்த்தர் சொன்னதை நிச்சயம் நிறைவேற்றி முடிப்பார். அவருடைய வாழ்க்கையில சொன்னதை எத்தனை வருடங்கள் ஆனாலும் அவைகளை நிறைவேற்றி முடிக்கிறதற்கு உண்மை உள்ளவர். உடைய வாழ்க்கையில சொன்ன அத்தனை அதிசயமான காரியங்களையும் நிறைவேற்றி முடிக்க உண்மை உள்ள தேவனா இருக்கிறாரே. நீ போராடி இருக்கிற எல்லா போராட்டத்தின் காரியங்களை தேவ சமூகத்தில் இறக்கி வை. உடைய கவலைகள், வாரங்கள் எல்லாவற்றையும் தேவ பர்வதத்தில் இறக்கி வை. அவர் உன்னுடைய வாழ்க்கையில விடுதலையை தருவேன் என்று சொன்னவர், அவர் நிச்சயம் தருவார். உன் வாழ்க்கையில ஒரு சுதந்திரத்தை கட்டளையிடுவேன் என்று சொன்னவர், அதை நிச்சயம் செய்வார். உன்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றுவேன் என்று சொன்னவர், அதை நிச்சயம் நிறைவேற்றி முடிப்பார். உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னவர், அதை நிச்சயம் நிறைவேற்றி முடிப்பார். குடும்பத்தை தொடுவேன் என்று சொன்னவர், அதை நிச்சயம் நிறைவேற்றி முடிப்பார். சகலத்தையும் அதினதின் காலத்தில் நான் நேர்த்தியாய் உன்னுடைய வாழ்க்கையில செய்து முடிப்பேன் என்று சொன்னவர், அதை சகலத்தையும் என் ஆண்டவராகிய தேவன் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொன்ன வார்த்தை மாறுவதே இல்லை. நீ மறக்கப்படுவதில்லை, வார்த்தை மாறுவதே இல்லை. நீ மறக்கப்படுவதில்லை, வார்த்தை மாறுவதே இல்லை. கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை. ஆண்டவர் என்னை மறந்து போவதில்லை. சபையே, கால தாமதம் ஆகிறதுனால கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர்
கர்த்தர் என்னை மறந்தார் என்று சொல்லி நீ முத்திரை போட்டு உட்கார்ந்திருக்கலாம். தாமதம் தேவன் உன்னை மறந்ததற்கு அர்த்தம் அல்ல. அவர் சொன்னதை நிச்சயமாகவே அவருடைய நேரத்தில், அவருடைய காலத்தில், சரியான நேரத்தில் என் ஆண்டவருடைய வாழ்க்கையில செய்து முடிக்க உண்மை உள்ளவர். சபையை ஆண்டோடத்துல சொல், அந்த வசனத்தை ஆண்டோடத்துல சொல், சொன்ன வாக்குத்தத்தத்தை ஆண்டோடத்துல நினைவு கூறு. ஆண்டவரே, இந்த வார்த்தை நிறைவேறும். அதிசயப்பட்டு குறிக்க செய்வேன் என்று சொன்னவர் செய்வீர். உச்சிதமான கோதுமையினாலோ கண்மலையின் தேனினாலோ உன்னை நான் திருப்தியாக்குவேன் என்று சொன்னவர் செய்து முடிப்பீர். உன்னை உறுதியான ஸ்தாபங்களிலே உன்னை ஆணியாக கடாய்ப்பேன் என்று சொன்னவர் அதை செய்து முடிப்பீர் ஐயா. உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னவர் நிச்சயமாகவே நிறைவேற்றுவீர். இஸ்ரவேலுக்கு என் மகிமையை கட்டளையிடுவேன் என்று சொன்னவர் நிச்சயமாகவே அந்த மகிமையை காண உதவி செய்வீர் ஐயா. ஒரு வார்த்தையும் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தையும் அது மாறவே இல்லை, தவறி போகவே இல்லை. எங்க குடும்பத்தை பார்த்து நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய பாதத்தில் போடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும், எல்லாருடைய தேவைகளும் கர்த்தர் சந்தித்து நடத்தும். இது ஆச்சரியமான பாதைகளிலே நடத்தி செல்வீராக. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய